வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது வலவாரா அப்படின்ற ஒரு கன்னட மூவி தமிழ் டப்பிங்கோட ஜி5 ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் காணாமல் போன ஒரு கௌவ மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சிம்பிளான ரூரல் ட்ராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஒரு சின்ன பையன். அவன் தன்னோட அப்பா, அம்மா மற்றும் தம்பியோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம். அவங்க அப்பாவுக்கு இந்த பையனை கண்டா ஆகவே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். எது பண்ணாலும் அந்த பையனை போட்டு பொளக்குறாரு. அதே நேரத்தில் அவன் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி பிஹேவியர் அப்படின்றது அவங்க அப்பா கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவங்க அம்மாவோ அந்த பையன் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீட்டோட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு செனமாட்டை வந்து ஓட்டிட்டு போகும்போது அந்த மாட்டை தொலைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்க அப்பா வரதுக்குள்ள அந்த மாட்டை மீட்டாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. ஒரு நீட்டான ரூரல் பேக்ட்ராப்ல ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதை ஓரளவுக்கு ஆனஸ்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த அப்பா பையன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றத ரொம்ப ரொம்ப யதார்த்தமாவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே அவங்க அப்பா மேல ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வீட்டோட முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த மாட்டை இவங்க தொலைச்சிடுறாங்க போது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த மாட்டை மீட்கிறதுக்காக அந்த பையன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாட்டை மீட்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு பையனோட கேரக்டர் அப்படின்றதுமே வந்து இந்த கதையில ரொம்ப நீட்டா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். பேஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் அந்த கிளைமேக்ஸை சுற்றி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.